குரானில் 2 விதமான வசனங்கள் உள்ளன. ஆயாத்து முஹ்கமாத், நேரடியாகவும் தெளிவாகவும் அர்த்தம் கொடுக்கும் வசனங்கள். இவை உம்முல் கிதாப் என்று அல்லாஹ் கூறுகிறார். இதுவே புத்தகத்தின் இதயம். அதனுடன் சேர்ந்து மறைமுகமான வசனங்களும் உள்ளன. அவைதான் ஆயாத்து முத்தசாபிஹாத். முதஷாபிஹாத் ஆயத்துகள் என்பது அவை நேரடியாக இல்லாமல் பொருள் உணர்த்தும் வசனங்கள். அவைகள் தர்க்கமோடு விளக்கம் தேவைப்படும் வகையில் இருக்கின்றன. அவற்றை நேரடியாக சொற்களுக்குச் சொற்களாக புரிந்து கொள்ளக்கூடாது. பல நேரங்களில் கனவுகள், தர்ஷனங்கள் இவ்விதமான முதஷாபிஹாத் வகைகளாகவே வருகின்றன. உதாரணமாக, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் எனக்கு சஜ்தா செய்தன. இது நேரடியாக கூறப்பட்டதல்ல. அல்லாஹ் இதை சொன்னபோது அதன் பொருள் என்னவென்றால், இது சின்னங்களை அடிப்படையாக கொண்ட ஒரு கனவு. சூரியன் என்பது அவரது தந்தையை, சந்திரன் என்பது அவரது தாயை, 11 நட்சத்திரங்கள் என்பது அவருடைய சகோதரர்களை குறிக்கின்றன. அதேபோல் ஈப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தமது மகனை பலி கொடுப்பதை ஜபிஹா கனவில் காண்கிறார். அந்த கனவு முதஷாபிஹாத் வகை. அதை நேரடியாக அல்லாஹ் மகனை பலியிடச் சொன்னார் என புரிந்து கொள்ளக்கூடாது. அல்லாஹ் ஒருபோதும் மனிதர்களை பலியிட கட்டாயப்படுத்தியதில்லை. அந்த கனவை விளக்கத்துடன் புரிந்து கொள்வதே சரியானது. அதனால்தான் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் தமது மகனை பலியிட முயன்றபோது அல்லாஹ் அவரை தடுத்தார். நீங்கள் அந்த கனவின் அர்த்தத்தை நிறைவேற்றிவிட்டீர்கள் என்பதற்கான பொருள் என்னவென்றால், அந்த கனவு கூறியது இந்த மகனின் வழியில் வந்த வம்சத்தில் ஒரு நாள் ஒரு பெரும் பலி நிகழும் என்பதே. அந்த பலி கொடுத்தல் இப்போது காசாவில் நடைபெறுகிறது. ஆனால் நாம் ஒரு முதஷாபிஹாத் வசனத்திற்கு விளக்கம் கூறும்போது நாம் எப்போதும் சொல்கின்றது, அல்லாஹ் தான் மிகச் சிறந்த அறிவுடன் இருப்பவர். அவரே இதன் உண்மையான அர்த்தத்தை அறிவார். அதாவது, ஒரு தஃவீல், ஒரு விளக்கம், ஒரு விவரிப்பு, அது உண்மையா தவறா என்பதை அல்லாஹ் மட்டுமே உறுதி செய்ய முடியும். முதஷாபிஹாத் வசனங்களை வைத்து உம்மத்தை குழப்பவும் பிளவுபடுத்தவும் கூடாது. அது ஒரு வகையில் முட்டாள்தனமாகும். முதஷாபிஹாத் வசனங்களை வைத்து குத்துச்சண்டை கையுறைகள் போடாதீர்கள். ஒரு தஃப்சீர் நூலில் 100 வருடங்களுக்கு முன்பு யாரோ ஒருவர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தால் அதற்கு பின்னர் அதே விளக்கம்தான் இருப்படிக்க வேண்டும், வேறு எந்த ஒரு விளக்கமும் இல்லை என சொல்வது மிகப்பெரிய தவறு. நீங்கள் ஒரு விளக்கத்தை சொன்னீர்கள், அது தவறானதாக இருந்தால் அது மறந்து போவதற்கான நதியில் போய்விடும். நாளையே அது மறந்துவிடப்படும். யாரும் அதை ஏற்க மாட்டார்கள். ஆனால் நீங்கள் சொன்ன விளக்கம் உண்மையானதாயிருந்தால் அதற்கான சான்று என்னவென்றால், அது ஒரு நாள் எல்லோராலும் ஏற்கப்படும். அது உண்மை என அங்கீகரிக்கப்படும். அது நிலைத்திருக்கும்.